அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனை என்ற மகுடம் தாங்கி மற்றும் ஒரு குரலிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 4வது குரல். விழுமியங்கள். சூரத்துல் ஹுஜராத் சொல்லுகின்ற விழுமியங்களை எமது நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதால் பெறக்கூடிய நன்மைகள், தனிப்பட்ட நன்மைகள், உறவுகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று கடந்த குரல்களில் பார்த்தோம். இன்றைய குரலில் சமூக நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம். சூரத்துல் ஹுஜராத் சொல்ல வருகின்ற விழுமியங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதால் சமூக ரீதியாக மிக முக்கியமான 2 நன்மையை நாங்கள் அடைய முடியும். ஒன்று, ஒற்றுமை மற்றும் நீதி வளர்ச்சி. தவறான புரிதல்கள் குறைவு. உதாரணம், செய்தியை சரிபார்த்து பகிர்வது வதந்தியை தடுக்கும். ஒரு செய்தியை சரிபார்த்து பகிர்வது இது ஒரு சிறிய பழக்கமாக தோன்றலாம். ஆனால் சமூக உறவுகளை பாதுகாக்கும் பெரிய பொறுப்பு இதில்தான் இருக்கிறது. இன்று தகவல்கள் மிக வேகமாக பரவுகின்றன. நாம் யோசிக்காமல் பகிரும் ஒரு தவறான செய்தி தேவையற்ற பதட்டத்தையும் வதந்தியையும் உருவாக்க முடியும். வதந்தி பரவுவது எளிது, ஆனால் அதன் விளைவுகள் உறவுகளில் நம்பிக்கையை குலைக்கலாம். அதனால் எந்த செய்தியையும் உடனே பகிர்வதற்கு முன் இது உண்மையா, நம்பகமான மூலமா என்று ஒரு நிமிடம் யோசிப்பது மிகவும் முக்கியம். இந்த சிறிய இடைவெளியே பல பிரச்சனைகளை தடுக்கும். அந்த வகையில் ஒரு சாதாரண சமூக உதாரணம் பாருங்கள். ஒரு பகுதியில் யாரோ ஒருவரை பற்றி தவறான செய்தி பரவுகின்றது என வைத்துக் கொள்ளுங்கள். அதை சரிபார்க்காமல் பகிர்ந்தால் அந்த நபரின் பெயருக்கும் சமூக உறவுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆனால் நாம் முதலில் உண்மையா என்று தெரிந்து கொண்டு தவறான தகவல்களை பகிராமல் இருந்தால் அல்லது அதை திருத்தி சொன்னால் தேவையற்ற குழப்பம் அங்கேயே முடிந்துவிடும். சமூக உறவு நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டுள்ளது. உண்மையை மதித்து செயல்படுவது அந்த நம்பிக்கையை காக்கிறது. அதனால் செய்தியை சரிபார்த்து பகிர்வோம், வதந்தியை தடுக்கவும், சமூக ஒற்றுமையை பாதுகாக்கவும் இது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிமுறை. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.